கரெக்டா கடந்த 1 இயருக்கு முன்னால எடுத்த vlog மக்களே. நாய்க்கு நிக்க நேரம் இல்ல, வேலை இல்லைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த கதை தான் என் கதை. சரி டெலிட் பண்ணிடலாம், போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சா, நான் டோலி வர செம கியூட்டா இருந்தாலும் அப்புறம் அந்த வீடியோல நிறைய ரெசிபி வேற இருந்துச்சு மக்களே. அதனால டெலிட் பண்ண மனசே வரல. இந்த சோஷியல் மீடியால வந்து ஸ்டார்டிங்ல நான் எப்படிமா வீடியோ போட்டிருந்தேன், சிங்கப்பூர்ல நிறைய வெளிய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதேயாக்கம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பிள்ளைய தூக்கிட்டு வெளியே அலைஞ்சு எடுத்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த சரி இது என்னத்த செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி டெய்லி நம்ம பிள்ளைக்கு ஹெல்தியா சாப்பாடு கொடுக்குவோம், அதையே போடுவோம் அப்படின்னு மக்களே. இந்த பயணம் தொடங்கிச்சு. ஸ்டார்டிங்ல எல்லாம் அவ்வளவு எனக்கு பாசிட்டிவா மெசேஜ் வரும், அக்கா நீங்க பிள்ளை நல்லா கவனிச்சுக்கிறியா, பிள்ளைக்கு நல்லா ஹெல்தியா ஃபுட் கொடுக்குறியா, எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கு உங்க வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. அப்படி மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இடைக்கெல்லாம் நல்லா மன உளைச்சலுக்கு ஆகி போன மக்களே. அதனால வீடியோல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இருந்தாலும் என்னத்தையாவது போடுவோம்னு சொல்லிட்டு கையில கிடைச்சது பறக்கி எடுத்து போடுவோம் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தோம்னா தான் தெரிய வருது நம்ம என்னென்ன சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில ஸ்மூத்தி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன் வடை போட்டு கொடுத்தேன். அது வந்து எப்படி பண்ணணும்ங்கிறத ரெசிபி வந்து கேப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி, அப்புறம் மத்தியான பாப்பாக்கு தயிர் சாதம் கொடுத்துட்டு ஈவினிங் பனானா கேக் பண்றதுக்காண்டி அன்னைக்கு ஒரு சொதப்பல் டே தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் வந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்புறம் டின்னருக்கும் அதே கொடுத்துட்டேன். இடைக்கு வந்து ஒரு பட்டர் மில்க் கொடுத்தேன் பார்த்துக்கோங்க. அன்னைக்கு பனானா கேக் பண்றதுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி போடாம அன்னைக்கு நம்மகிட்ட பாடு இருக்கே, என்னுடைய நல்லா வந்துட்டு. சரி மக்கள், நடைபெறா, பாய்.